வெல்கம் டு டெய்லி டோஸ் ஆஃப் மோட்டிவேஷன். வாழ்க்கை என்பது நாம் தேடும் பதில்களில் இல்லை, நாம் வாழும் விதத்தில் இருக்கிறது. ஒரு சாதாரண மாடு மேய்க்கும் சிறுவனாக தொடங்கி ஒரு சாம்ராஜ்யத்தையே வழிநடத்திய கிருஷ்ணரின் வாழ்க்கையில் நமக்கு தெரியாத பல பாடங்கள் ஒளிந்துள்ளன. உங்கள் மன அமைதிக்கும் வெற்றிக்கும் தேவையான அந்த பாடங்களை பற்றி பேசலாம் வாங்க. உன்னை வீழ்த்த பயன்படுத்தப்படும் மிகப்பெரிய ஆயுதம் உன் மனம்தான். உன் மனம் தெளிவாக இருந்தால் உன்னை எவராலும் வீழ்த்த முடியாது. உலகில் உங்களை வீழ்த்த ஆயிரக்கணக்கான ஆயுதங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களை உண்மையிலே வீழ்த்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் எது தெரியுமா? அது உங்கள் மனம்தான். வெளியிலிருந்து வரும் சவால்கள் உங்களை காயப்படுத்தலாம், ஆனால் உங்களை முடக்க முடியாது. உங்கள் மனம் எப்போது என்னால் முடியாது என்று சொல்கிறதோ அப்போதுதான் நீங்கள் தோல்வியடையத் தொடங்குகிறீர்கள். உங்கள் பலவீனமே உங்கள் மனம்தான். அதே சமயம் உங்கள் பலமும் அதுதான். குழப்பமான மனநிலை ஒரு திசையற்ற பயணத்தை போன்றது. ஆனால் உங்கள் மனம் தெளிவாக இருந்தால், உங்கள் இலக்கில் நீங்கள் உறுதியாக இருந்தால், இந்த உலகமே எதிர்த்து நின்றாலும் உங்களை ஒரு அங்குலம் கூட அசைக்க முடியாது. சுற்றி இருப்பவர்கள் உங்களை வீழ்த்த நினைக்கலாம், ஆனால் உங்கள் மனக்கோட்டை வலிமையாக இருக்கும் வரை எவராலும் உங்களை ஜெயிக்க முடியாது. மனதை ஆளுங்கள், உலகை வெல்லுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம். இங்கே நம்மை சுற்றி 1000 எதிரிகள் இருக்கலாம். துரோகங்கள், தடைகள், ஏமாற்றங்கள் என பல ஆயுதங்கள் நம்மை நோக்கி வீசப்படலாம். ஆனால் இவை எதை காட்டிலும் மிக ஆபத்தான, மிக வலிமையான ஒரு ஆயுதம் உங்களிடமே இருக்கிறது தெரியுமா? அதுதான் உங்கள் மனம். ஏன் மனதை ஒரு ஆயுதம் என்று சொல்கிறேன் தெரியுமா? ஒரு மனிதன் வெளியில் தோற்பதற்கு முன்னால் அவனது மனதிற்குள் தோற்றுப்போகிறான். என்னால் முடியாது, நிலைமை சரியாக இல்லை, எல்லோரும் என்னை எதிர்க்கிறார்கள் என உங்கள் மனமே உங்களுக்கு எதிராக மாறும்போது நீங்கள் பாதியிலேயே வீழ்ந்து விடுகிறீர்கள். உங்கள் பலவீனங்களை உங்களுக்கு எதிராக பயன்படுத்தும் மிகப்பெரிய எதிரி உங்கள் மனம்தான். ஆனால் அதே மனதை உங்கள் வசப்படுத்த முடிந்தால் அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய கேடயமாகவும் மாறும். உங்களை எவராலும் வீழ்த்த முடியாது. எப்போது தெரியுமா? உங்கள் மனம் ஒரு தெளிந்த நீரோடையைப் போல தெளிவாக இருக்கும்போது மட்டும்தான். குழப்பமான நீரில் உங்கள் பிம்பம் தெரியாது. அதுபோலவே குழப்பமான மனதில் தீர்வுகளும் தெரியாது. எதிரிகள் உங்கள் மீது கற்களை வீசலாம், ஆனால் உங்கள் மனம் தெளிவாக இருந்தால் அந்த கற்களை கொண்டே உங்களால் ஒரு கோட்டையை கட்ட முடியும். மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை விட உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் எடுக்கும் முடிவில் எவ்வளவு தெளிவாக இருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். நினைவில் கொள்ளுங்கள், புயல் வீசும்போது கடலின் மேற்பரப்பு வேண்டுமானால் கொந்தளிக்கலாம், ஆனால் அதன் ஆழம் எப்போதும் அமைதியாகவே இருக்கும். அந்த ஆழமான அமைதியையும் தெளிவையும் உங்கள் மனதிற்குள் கொண்டு வாருங்கள். உங்கள் எண்ணங்கள் சிதறாமல் உங்கள் இலக்கில் தெளிவு இருந்தால் இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு சக்தியாலும் உங்களை வீழ்த்தவே முடியாது. உன் மனதை நீ வென்றால் இந்த உலகமே உனக்கு வசப்படும்.